வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 23 டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு எந்த ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட்டும் இல்லை. அதாவது எஸ்டர்டே நான் சொன்ன மாதிரி தான். நாளைக்கும் வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்காது. நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்காது. ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து நமக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது ஃபேமிலியோடய எங்கேயாவது வெக்கேஷன் போகிறது பிளான் இருந்துச்சு அப்படின்னா கிளம்பி போயிடுங்க. மார்க்கெட்டில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது நெக்ஸ்ட் 1 வீக். ஓகேங்களா? பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே ரேஞ்சில் தான் இருக்கும். அரைன்னு அரைப்பாங்க. அதான் வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பிலோ 10 அப்படிங்கும்போது குளோபல் மார்க்கெட் எல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையும் வந்து பிரேக் பண்ணும். பட் எந்த ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அப்படியே கன்சால்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமான நியூஸ் என்ன இருக்குது, அதுக்கடுத்து சம் ஸ்டாக்ஸ் வந்து எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்டாக்ல என்ன ஸ்டாக்கு, ஒரு 3 ஸ்டாக் மட்டும். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்லாம் நான் வந்து தீபாவளியிலே ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் அந்த ஸ்டாகெல்லாம். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய வீக்லி எக்ஸ்பிரி, அதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது. ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டோ வந்து 0.47%, S&P 500 அண்ட் நாஸ்டாக் ஈச் 0.5% நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. இந்த வாரம் பூராமல் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. இன்றைக்கி தான் வந்து ஜிடிபி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டு ரொம்ப சைலண்ட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் நாளைக்கு கூட வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஆஃப் டேவோட க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி அதாவது 2 நாளாக வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகுது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.3% நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. அதாவது 20 பாயிண்ட்ஸ் ஹையில் ஓப்பன் ஆகிட்டு 50 பாயிண்ட்ஸ் டவுனுக்கே வந்துச்சு. 50 பாயிண்ட்ஸ் டவுனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து 26,200 அதே ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் 42 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் தான் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 26,177 வந்து செட்டில் ஆயிருக்குது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ருப்பி வந்து 89.65 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ருப்பி வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Go4G நீங்கள் வந்து நியர்லி 5% டவுன் ஆயிருக்குது. அதாவது அந்த கம்பெனியோடைய போர்ட் மீட்டிங் கம்மிங் 26th அன்னைக்கு நடக்க போகுது. அதில் வந்து சம் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. அதுக்கடுத்து வந்து அம்புஜா சிமெண்ட் நியர்லி 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஓரியன்ட் சிமெண்ட், ஏசிசி இது எல்லாமே வந்து அம்புஜா சிமெண்ட் கூட வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஏறாத ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணால் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசிசிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு 4-5 வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அது வந்து அம்புஜா சிமெண்ட் கூட வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து 250,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சியரா காரையும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ டாடா கமர்ஷியல் வெஹிக்கிளும் சரி, பேசஞ்சர் வெஹிக்கிளும் சரி, இப்போ ரீசெண்டாக நல்லாவே ஏறிட்டு இருக்குது. ரெண்டுமே ஏறிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாக் அதாவது டாடா மோட்டார்ஸ் வச்சுருந்தவங்க இந்த 2 ஸ்டாக்குமே வந்து செல் பண்ணாதீங்க. இந்த 2 ஸ்டாக்குமே வந்து நீங்கள் டாடா மோட்டார்ஸ் வந்து 650 700 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்டாக்குமே 700 வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த டாடா மோட்டார்ஸ் வாங்கி இப்போ வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்துருக்கும். பட் ரெண்டுமே வந்து செல் பண்ணாதீங்க. இது ரெண்டுமே வந்து நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு மேலே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து எல்என்டி 10,000 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க பிபிசிஎல்ல ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்டுக்கு. அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வந்து 2 எக்ஸ்பைரி இருக்குது. அதாவது மந்த்லி எக்ஸ்பைரியில் பேங்க் எக்ஸு, வீக்லி எக்ஸ்பைரியில் சென்செக்ஸ். இப்போ இவங்க வந்து மந்த்லி எக்ஸ்பைரியை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க் எக்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன் எத்தனை ஸ்டாக் அப்படின்னா 10 ஸ்டாக்ஸ் தான் கான்ட்ரிபியூஷன் ஆகுது.
இதில் வந்து சம் ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதாவது கனரா பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் யூனியன் பேங்க். இந்த 4 பேங்கையுமே வந்து பேங்க் எக்ஸில் ஆட் பண்ணி டோட்டலாக வந்து 14 ஸ்டாக்ஸ் வந்து பேங்க் எக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த 14 ஸ்டாக்ஸ் வரும்போது பேங்க் எக்ஸோடைய வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து $4,500 வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்குது. கோல்டு அவுன்ஸும் வந்து $4,490 இருக்குது. இன்னும் ஜஸ்ட் $5 to $10 தான் இருக்குது $4,500 வந்து ஹிட் பண்ணுறதுக்கு. சில்வர் $70 per ounce வந்து ஹிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட்ஸு யூஎஸை பொறுத்தவரையும் ஜிடிபி டேட்டா இப்போ நைட்டு 7 o'clock வரப்போகுது. ப்ரீவியஸாக இருக்கிறது 3.8%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3.2%. ஓகேங்களா. ஒரு 3 ஸ்டாக் வந்து எஃப்ஐஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டேக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது ஆல்ரெடி நான் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக் தான். ஃபஸ்ட்டு வந்து என்பிசிசி, அதுக்கடுத்து வந்து வாரி எனர்ஜி, அதுக்கப்புறமா வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த 3 ஸ்டாக்லையுமே வந்து எஃப்ஐஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் % வந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அது எத்தனை % இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்டாக் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இது வந்து எஃப்ஐஸ் வந்து செப்டம்பர் 2025 வந்து 2.35% வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 4.68% வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ 2.3% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டபுளாக வந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து வாரி எனர்ஜியில் பொறுத்த வரையும் அதில் எவ்வளோ ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.68% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 6.35% ஸ்டேக் கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த டிசம்பர் மந்த்து. ஓகேங்களா. ஸோ அதிகமாகவே நியர்லி 4% அவங்களுடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க வாரி எனர்ஜியில். அதுக்கடுத்த வந்து என்பிசிசியில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து 4.99% வச்சுருந்தவங்க இப்போ வந்து 5.34% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே வந்து ஃபார் லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும். அதாவது வாரி எனர்ஜி வந்து நியர்லி வந்து 3,800 வந்துச்சு, இப்போ வந்து 3,000 இருக்குது. ஸோ ₹800 வந்து கரெக்ஷன் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஏதாவது டிக்ளைன்ஸ் வரும்போது ஆட் பண்ணுங்கள். என்பிசிசிலாம் இப்போ வந்து 115 அரௌண்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆட் பண்ணலாம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் ஆட் பண்ணலாம் ஃபார் த லாங் டேர்முக்கு. ஓகேங்களா. ஓகே, இப்போ சென்செக்ஸ் உடைய வீக்லி எக்ஸ்பிரி என்ன இண்டிகேட் பண்ணுது, நிஃப்டி பேங்க்குடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸ் வந்து கால் அண்ட் புட்டில் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக் பாருங்கள், 85,500 கால் அண்ட் புட்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ரேஞ்சில் தான் இருக்க போகுதுங்கிறது நல்லாவே நமக்கு கிளியராக தெரியுது. நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நான் வந்து 1 hour கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது 26,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ்னு வீக்லியில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துருக்கிறது 26,233 வந்துட்டு 26,170 அரௌண்டில் வந்து செட்டில் ஆகிடுது. ஸோ இதே லெவல் தான் நாளைக்கும் ரெசிஸ்டன்ஸ் 26,200. இந்த 230க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 26,320 போகும். ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணும். இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,120, 26,100. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதை வந்து 1 hour கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேங்க் நிஃப்டியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் 59,400, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 59,400, தென் 500, சப்போர்ட் 59,150. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.